நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான லட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல முத்துச்சூர் லட்டுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பூந்தி லட்டு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன், எந்த ஒரு கலருமே இல்லாமல். அதுக்கப்புறம் கடலை மாவில் பர்ஃபெக்டாக சாஃப்டாக எப்படி லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதில் 3 பொருள் தான் நமக்கு தேவைப்படும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கம்பு லட்டு. கிட்டத்தட்ட ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம், ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது. இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க சிம்பிளான பர்ஃபெக்டான பூந்தி லட்டு கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு இந்த தீபாவளிக்கு இது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் இல்லாமல் பண்ண போகிறோம். இதில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லட்டு ஷேப் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு வராது. அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க பாருங்கள். 1 கப் கடலை மாவு இருந்தால் போதும், இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி அந்த மாவு கொண்டு வரணும். பஜ்ஜி மாவோட கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பேட்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஆயிலை வந்து சூடு பண்ணி வச்சிடணும். ஸோ அதில் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா வால் மாதிரி வரலன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இதில் லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நீங்கள் கலந்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இதில் பேக்கிங் சோடா, கலர் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போது நல்ல சூடான ஆயில் விட்டு பார்க்குறேன். இதில் வந்து இந்த பூந்தியில் வால் வரல அப்படின்னா கரெக்டு. இப்போ அந்த பூந்தியை வந்து நல்ல சூடான ஆயிலில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வால் வந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஹை ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த பூந்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூடான எண்ணெயில் பட்டு சடனாக உப்பி வரும். லோ மீடியமில் இருந்தால் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி பூந்தி ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான கிறிஸ்பினஸுக்கு விட்டுறக்கூடாது. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து வால் மாதிரி வரல. இது வந்து கரெக்டான மாவுன்னு அர்த்தம். அந்த வால் மாதிரி வந்துன்னா கொஞ்சம் அந்த ஷேப் வராது. பட் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியுமே நம்ம பிடிக்கும்போது அது உடஞ்சிரும். ஆனால் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இதில் பேக்கிங் சோடா போடாமையே பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ண வேணாம். வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. போதும். இது முறுமுறுன்னு இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இம்மீடியட்டாக நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். காரா பூந்திக்கு மாதிரி நம்ம பண்ணணுன்னு அவசியமே இல்லை. கலரும் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினா போது நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், கடலை எண்ணெய் 2 நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை வரும். ஸோ பாருங்கள், ஆயிலையும் அப்சர்வ் பண்ணலை. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதுக்கப்புறம் கூட கண்டெய்னரில் போடலாம், இல்லை டைரெக்டாக போட்டு மூடி வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்கேஸ் லட்டு வந்து வேறு கலரில் வேணும்னா நீங்கள் க்ரீன், ஆரஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ட்ரை கலர் பூந்தி மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வரும். ஆர்டிஃபிஷியல் கலர் வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், கேரட் யூஸ் பண்ணலாம். ஸோ கேரட், பீட்ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். மற்றது எல்லாமே ஃப்ளேவர் வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, பாலக்கீரையெல்லாம். ஆனால் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த இப்படி நான் மூடி வைக்கிறதுக்கான ரீசன் என்ன, அது கிறிஸ்பி ஆகக்கூடாது. இன்னொரு விஷயம், மூடி வைக்கும்போது ஸ்டீம் க்ரியேட் ஆகும். அதனால் இப்போது ஒரு கையளவு பூந்தி எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் நல்லா. இது வந்து பைண்டிங்க்கு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கல்கண்டு, முந்திரி, திராட்சை, இதை வறுத்து கூட போடலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் சுகர் சிரப் தான் நம்ம காய்ச்ச போகிறோம்.
இதுக்கு 1/4 கப் தண்ணியும் 1 கப் சர்க்கரையும் எடுத்துக்கலாம். சர்க்கரை பிடிக்காதவங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதில் வேணாலும் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன், வெல்லத்தில் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போது இது ஒரு கம்பி பதம் வரணும். இதை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் பாயில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து விடும்போது அப்படியே ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ஒரு கம்பி பதம். இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா இல்லை கிறிஸ்டல் ஆகி பூந்தி வந்து ஸ்வீட் பூந்தி மாதிரி ஆகிடும், நம்ம பிடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே இதை நீங்கள் வந்து குக் பண்ண வேணாம். இம்மீடியட்டாக எடுத்து நம்ம அந்த பூந்தியில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். ரொம்ப நேரம் மூடி வச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் மூடி வச்சா நான் சொன்ன மாதிரி சுகர் வந்து தனியாக கிறிஸ்டல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உருண்டை பிடிக்க வராது, உடஞ்சி போயிடும். இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், நெய்யெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஊற்றணும் ஊற்றிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க, கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணும் அந்த பூந்தி. இந்த 2 நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும்போது லட்டும் கரெக்டாக வரும். இப்போது எனக்கு நல்லா சூடாக தான் இருக்குது, கைப்பு இருக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் நீங்கள் அதை பிடிக்க கரெக்டாகிடும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கலாம் நீங்கள். ஏன்னா கையில் எடுத்திங்கன்னா எல்லாம் அப்படியே ஒன்றோடனு ஒட்டிக்கும். நெய் தடவிட்டு பண்ணலாம். நான் ஏன் வந்து அந்த பூந்தியை கொஞ்சம் அரைச்சி போட்டேன்னா இதுக்காக தான். பூந்தியாகவே இருந்தால் வந்து ஒட்டாது ஒன்றோடனும். நீங்கள் கொஞ்சம் ஒரு கையளவு எடுத்து அரைச்சி போடும்போது அது வந்து மாவு மாதிரி ஆகும். அப்போ அந்த பூந்தி ஒன்றோடனும் ஒட்டி லட்டு ஈஸியாக பிடிக்க வரும். நீங்கள் என் கையில் ஒட்டியிருக்கிறது நெய்யை நீங்கள் நினைக்க வேணாம், அது சுகர் சிரப்பு தான். இப்படி பண்ணும்போது சுகர் சிரப்பெல்லாம் வந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, இப்படி எடுக்கும்போது உருண்டை பிடிக்க வராது, பூந்தி தனித்தனியாக கையில் ஒட்டிக்கும். ஸோ எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து க்ளீனாக எல்லாம் பண்ணதுக்கப்புறமா, வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி நீங்கள் 2 கையிலையும் பிடிக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் அதை ஒரு பேலன்ஸ்க்காக நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. பட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து கையில் கொஞ்சம் டிப் பண்ணிட்டு கூட பண்ணுறாங்க. பட் அது எந்தளவுக்கு லட்டு அப்படி பண்ணி வச்சா இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நெய் தடவிட்டு நீங்கள் பிடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. கடைசி லட்டு வரைக்குமே நமக்கு அந்த உதிரியாக போகலை. ஸோ அதனால தான் ரொம்ப முக்கியம். சுகர் சிரப் ஊற்றின உடனே ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்குநாடு கிராமத்தில் கொஞ்சம் கிராம்பும் கல்கண்டு போடுவாங்க. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் போகிறதுனால போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்தும் போடலாம். நெய் ரொம்ப பிடிக்காதவங்க டைரெக்டாகவும் போடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா சின்ன சின்ன டிப்ஸோடு நீங்கள் வந்து இந்த ஸ்வீட்டுமே ஃபெயில் ஆகாமல் ஈஸியாக பண்ணிக்கலாம். பிகினர்ஸு, குழந்தைங்க யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஸோ இந்த பூந்தி லட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 விதமாக பண்ணலாம். கருப்பட்டி, வெல்லம் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். நாட்டு சர்க்கரையிலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதில் வந்து திருப்பதி லட்டு ஸ்டைலில் பண்ணணுன்னா அப்படின்னா நீங்கள் மாவை பாலில் நல்லா கரைச்சிக்குங்க. அதுக்கப்புறமா சுகர் சிரப் காய்ச்சிறப்ப சுகரும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், இல்லை சுகர் வெல்லம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தோடனே சேம் இதே மாதிரியே வந்து பூந்தியை நம்ம ஃப்ரை பண்ணி போடுவோம். எக்ஸ்ட்ரா வந்து ஜாதிக்காய், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பாதாம் எல்லாம் போடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோவுமே கூடிய சீக்கிரம் போடுறேன். உங்களுக்கு கலர் வேணுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சாஃப்ரானை கரைச்சி போடலாம். இல்லை அப்படிங்கும்போது மஞ்சத்தூள் போட்டிங்கனாவே கலர் வந்துடும். அந்த டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு மஞ்சத்தூள் டேஸ்ட் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேமஸான மோத்திச்சூர் லட்டு. பர்ஃபெக்டாக சாஃப்டாக சொதன்னு இல்லாமல் ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு மொதிச்சூர் லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சொதன்னு இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. கடைகளில் கிடைக்கிறத விடவே அதிக டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. இது தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஈஸியாக பண்ணிடலாம். கடைகளில் அதிகமாக கிடைக்கும். ஆனால் வீட்டில் அப்படிங்கும்போது நம்ம 1 கப் மாவு வச்சு பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1 கப் கடலை மாவு எடுத்துட்டிங்க அப்படின்னா 12 லட்டு கிடைக்கும் மீடியம் சைஸில். உங்களுக்கு உள்ளே வந்து தெரியும், நல்ல சின்ன சின்ன பூந்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பூந்தியாக தான் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டியெல்லாம் இருந்துன்னா உடச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் போட்டு நீங்கள் சலிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஃப்ளோயிங் பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். அதாவது நீங்கள் இந்த கரண்டியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அப்படியே ட்ராப்பாக விழணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. ஆனால் ஒரு சில கடலை மாவு பொறுத்து நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் குறைவாகவும் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி எடுத்து வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். இது எப்படி வந்து இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணணுன்னா பக்கத்துலேயே ஆயில் சூடு பண்ணி இருக்கணும். இதை எடுத்து கொஞ்சம் விட்டு பாருங்கள். அது கரெக்டாக ரவுண்டு வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளாட் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு அர்த்தம். உங்களுக்கு பூந்தி பண்ணும்போது வால் மாதிரி வந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ரவுண்டாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. பட் ரவுண்டாக நீங்கள் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரவுண்டாக வரும். இதில் பேக்கிங் சோடாலாம் போட வேண்டியதில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் மட்டும் ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் சேர்த்திருக்கேன். இந்த மோதிச்சூர் லட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஒரு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கலர் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை சாஃப்ரான் கூட கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து பர்ஃபெக்டான பதம். இப்போ நான் ஆயில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே மேலே எலும்பி வரும். ஆயிலும் ரொம்ப முக்கியம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மீடியமோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா பூந்தி வராது. அதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு ஒத்து வராது. நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நல்லா விழுகுது. நம்ம நார்மலாக பூந்தி கரண்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த கரண்டி இருக்கோ சின்ன சின்ன ஓட்டை இருந்ததுன்னா எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்டியில் ஊற்றிட்டு அதுலேயே வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நல்லா சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மோதிச்சூர் லட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூந்தி ரெடி பண்ண போகிறோம். இதுக்குன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோதிச்சூர் லட்டுக்குனே சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள அந்த பூந்தி லேடல் இருக்குது, பூந்தி கரண்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கியும் பண்ணலாம். பட் அது வந்து வாங்க முடியாத சமயத்தில் உங்களுக்கு இது செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். இதனால் டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, கார பூந்திக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த பூந்தியை ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம்ப நேரம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். அதனால் இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் சீக்கிரமாகவே. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நமக்கு மேக்ஸிமம் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்படியும் பூந்தி பொரிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கரண்டியில் அப்படியே வந்து எடுத்து ஊற்றுனீங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சும் பண்ணலாம். அது வந்து ஒரு மெத்தட். நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்து போட்டுட்டு ரெண்டாவதையும் நான் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூந்தி கரண்டிலேயே நீங்கள் அலுமினியம் ஃபாயிலை போட்டுட்டு சின்ன சின்ன ஓட்டை போட்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பால் பாக்கெட் இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மாவு ஊற்றிட்டு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அப்படியே சுற்றி விட்டீங்க அப்படின்னா மாவு தின்னாக விழும், ஓமப்படிக்கு விழுற மாதிரி.
நீங்கள் அப்படியும் ஃப்ரை பண்ணி பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ நீங்கள் இப்படி பண்ண வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடலைப்பருப்பை ரோஸ்ட் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அரைச்சிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். அப்படி கூட பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சுகரில் வந்து போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னலாக சுகரில் தான் பண்ணுறாங்க. நான் கூடிய சீக்கிரமாக வெல்லத்தில் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த மெயின் பார்ட் இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. முதல்ல எல்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைக்கும்போது தான் நமக்கு அந்த நம்ம தேவைப்படுற கன்சிஸ்டன்சிக்கு அந்த பூந்தி வரும். ஸோ இந்த பூந்திலே நீங்கள் நார்மல் பூந்தி லட்டும் பண்ணலாம். நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போது நமக்கு அந்த சின்ன சின்ன பூந்தி வேணுங்கிற பட்சத்தில் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைக்கணும். 50 செகண்ட்குள்ளே அரைச்சிருங்க. ரொம்ப நேரம் அரைக்க வேணாம். ஃபைன் பவுடர் ஆகிடக்கூடாது. 50 செகண்ட்குள்ளே அரைக்கும்போது அந்த சின்ன சின்ன பூந்தியாக நமக்கு வந்துடும். கரகரப்பாக அரைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது கையில் எடுக்கும்போது நமக்கு தெரியும். நமக்கு அந்த குட்டி சின்ன சின்ன பூந்தியை கையில் எடுக்கிற மாதிரியே இருக்கும் கரகரப்பாக. இதுதான் இந்த மொதிச்சூர் லட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மொதிச்சூர் லட்டு பிடிக்கும் போதும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நமக்கு இது ரெடி. தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் சுகர் சிரப் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி ஊற்றணும். இதுக்கு ரொம்ப முக்கியம், 1 கம்பி பதம் வரக்கூடாது. இதை வந்து நம்ம 1/2 கம்பி பதம் இல்லை அப்படின்னா பிசு பிசு பதம் வரணும். உங்களுக்கு 1/2 கம்பி பதம் வந்துருச்சுனாவே பிசு பிசு பதம் தான். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு 1 கம்பி பதம் வந்ததுனால ஓகே தான். ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் இறுகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மொதிச்சூர் லட்டுங்கிறது நம்ம நார்மல் லட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் சொன்ன மாதிரி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இதனால் ஃப்ளேவர் எல்லாம் மாறாது. இதை நல்லா கரைஞ்சி 1/2 கம்பி பதம் அப்படிங்கிறது என்னென்னா 2 கையில் எடுத்து விடும்போது உடையும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு இருக்கும் நல்லா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு லட்டு பிடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். நீங்கள் தண்ணி கரைஞ்சன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றோடனும் ஒட்டவே ஒட்டாது. இப்போ ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இது வந்து மீடியமில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். மீடியமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த பதம் வந்துடும். உங்களுக்கு 2 கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். முதல்ல நல்லா ஒட்டணும், நல்லா பிடிக்கிற பதம் வரணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், கம்பி வரும் ஆனால் உடையும். அதுக்கப்புறம் நான் கையில் காட்டுறேன். பிசு பிசுன்னு ஒட்டும் நல்லாவே. இந்த ஸ்டேஜ் வரலன்னா நமக்கு லட்டு வந்து கடைசி வரைக்கும் பிடிக்க வராது. திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தியை போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். நெய் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். இதுக்கு ரொம்பலாம் தேவைப்படாது. இதை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூந்தி எல்லாமே அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 1 கம்பி பதம்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த பூந்தி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சின்ன சின்ன பூந்தி இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கும். அதனால் உடனே நமக்கு பிடிக்கவும் முடியாது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நமக்கு ஆறணும். ஆறுனா தான் இது கொஞ்சம் லைட்டாக இறுகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 10லேருந்து 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இடையில நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எடுத்து. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ண எல்லா இடத்துலையும். 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இடையில பார்த்துக்குங்க இறுகிடுச்சான்னு சொல்லிவிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் ரன்னியாகவோ, அதாவது தண்ணி மாதிரி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மீடியம் ஃப்ளேம் வச்சு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சிடலாம். பிகினர்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தப்பிடுச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 2-3 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும்.
இது வந்து மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எனக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் நான் அப்பப்போ மிக்ஸ் பண்ணினேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு அதை ஆறி கொஞ்சம் இறுகிறதுக்கு. ஸோ இப்போ பாதாம் பிஸ்தா போட்டுக்கலாம். நம்ம 10 நிமிஷத்துலேயே பிடிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே வலுன்னு அப்படியே போயிடும். நமக்கு உருண்டையே பிடிக்க முடியாது. இப்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா ஆறி இறுகி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு டோட்டலாக பதம் தப்பிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கவலைப்படாதீங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து பதம் வராதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி நம்ம கையில் பிடிக்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா லட்டும் பிடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட 12 லட்டு வரும். நான் எடுத்துருக்கிற கப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 ml கப்பு தான் எடுத்துருக்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது 4 பேர் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து தீபாவளிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரியே நான் 1 கப் போட்டிருக்கேன். நீங்கள் 2 கப் கடலை மாவு போட்டுக்கோங்க. சுகர் அதே மாதிரி 2 கப் போட்டுக்கோங்க. தண்ணி 1 கப் ஊற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு எல்லாமே ஒரே ஷேப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஐஸ்கிரீம் போடுறது இருக்கும். இது மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈக்குவலாக வரும். பார்க்குறதுக்கு லட்டு ஈக்குவலாகவே வரும். உங்களுக்கு வெளியே செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படிங்கும்போது கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக லெவலில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். இது வந்து பிகினர்ஸ் மட்டும் இல்லை, பேச்சுலர்ஸ் கூட இது மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது. லட்டு பிடிக்க நெய்யோ தண்ணியோ எதுவுமே தேவைப்படாது. அந்த சுகர் சிரப்பே இருக்கும் நமக்கு. அதாவது அந்த கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஒட்டாமல் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிற நெய் அப்படிங்கிறது 1 டேபிள் ஸ்பூன் தான். உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க கூட நெய் யூஸ் பண்ணவே இல்லை. நெய் ஊற்றிட்டுமா அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எனக்கு கடைசி வரைக்குமே இந்த ஷேப் அப்படிங்கிறது கரெக்டாக தான் வந்துச்சு. ரொம்பவும் ட்ரை ஆகலை, ரொம்பவும் கையில் ஒட்டவும் இல்லை. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸ்வீட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்வீட் போட்டிருப்போம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் 8000 ரெசிபீஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும், வீடியோஸும் இருக்கும். இந்த லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாதீங்க, வெளியவே வைக்கலாம். கிட்டத்தட்ட 1 வாரம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை நமக்கு கடையில். அப்படிங்கும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டாங்கன்னா 2 வாரத்துக்கு மேலேயே வச்சுருக்கலாம். ஸோ எந்த ஸ்வீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 வாரத்துக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் உள்ளே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அழகாக சின்ன சின்ன பூந்தியும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்காது. இதுதான் பர்ஃபெக்டான லட்டு. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இப்படி வந்திருக்கான்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கம்பு லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லாமல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பாஸ்பரஸ், ஜிங்க், அதுக்கப்புறம் நல்லா ஃபைபர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அயன் எல்லாமே. ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு. டெய்லி ஈவினிங் வரும்போது இதை வந்து நம்ம கொடுக்கலாம். சாஃப்டாக இருக்கும். இப்போது 1.25 கப் கம்பு எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஸோ இதை கழுவிட்டு என்ன பண்ணால் தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப நம்ம நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ அப்படி ஊற வைக்கும்போது கம்பு நல்லா ஊறிடும். நம்ம லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வைக்காமல் பண்ண வேணாம்.
இப்போ ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணி வேண்டியதில் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சாகணும். வடித்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டு 1 மணி நேரம் நல்லா ட்ரை ஆக விடணும். இப்படி உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பண்ண டைம் இல்லைங்கும்போது முழு கம்பை யூஸ் பண்ணி கம்பு மாவு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ட்ரையான கம்பு நமக்கு ரெடி. நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கம்பு மாவு வாங்குறவங்க நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது தான் அது நல்லா குக் ஆகும். இல்லைனா வந்து ஒரு சில வயிற்று வலி அதெல்லாம் வரும். அதனால நம்ம எதையுமே ரோஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையானப்போ ரோஸ்ட் பண்ணி நல்லா மாவு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1.25 கப் நம்ம கம்பு போடுறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீடியம் டு ஹை வச்சுட்டு இது வந்து ஒரு பொரியாக மாறும். அதாவது கம்பு பொரி நல்லா வெடித்து வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ரோஸ்ட் பண்ணாவே வந்து குக்கான மாதிரி தான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதில்லன்னு. லட்டு பண்ணும்போது நம்ம வேக வச்சு பண்ணால் நல்லா இருக்காது, ரொம்ப நாள் இருக்காது. ஸோ இப்படி பொரி மாதிரி வெடிச்சிருச்சுனாவே இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ஆற வைக்கணும், ரொம்ப முக்கியம். ஆறாமல் நம்ம அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நிலக்கடலையை வந்து போட்டுட்டு ஒரு 1/4 கப் போடலாம். போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் எள்ளு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். நான் தேங்காயெலாம் போடலை. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலை மட்டும் ரஃப்பாக மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் ரொம்ப வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போல்லாம் கம்பு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு என்னென்னே தெரியலை. ஸோ அவங்களுக்கு சத்து போகணுன்னா இது மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஸோ எல்லாமே வந்து ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சாலும் நல்லது தான். ஸோ பாருங்கள், இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப். அதை நான் சொன்ன மாதிரி வெல்லம் பிடிக்காதவங்க கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து வெல்லம் இல்லை, எனக்கு வெல்லம் டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா அதை கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெல்லம் கூட பிடிக்காதுன்னா டேட்ஸ் பேஸ்ட் போட்டுக்கலாம். டேட்ஸ் அரைச்சி நம்ம வந்து போட்டு கூட பண்ணலாம். அதுவுமே கூடிய சீக்கிரமாக நான் எப்படி பண்ணுறது, ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். இதையும் சேர்த்து ஏலக்காய் பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அரைச்சிக்கலாம் போட்டு. ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள். அதாவது சுக்கு பொடி அது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல சூடான நெய் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நெய் ஊற்றிட்டு லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு வந்து நெய்யே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 1 கப் வெல்லத்தை நம்ம ஒரு 1/4 கப் தண்ணியை ஊற்றிட்டு 1 கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு இதில் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன், அதாவது நெய் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நெய் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியானதும் கூட. நான் சொல்கிறது வெயிட் லாஸ்ன்னு போகிறவங்களுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயே டெசிகேட்டட் கோகோனட் போட்டும் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைங்கும்போது பால் இருக்கும், பாலை கொதிக்க வச்சு ஊற்றி பண்ணலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லா பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நெய்யை வந்து ஊற்றணும். நல்ல சூடான நெய் ஊற்றுங்க, அதான் நல்லது கூட. ஸோ கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க, இல்லைனா வந்து என்ன ஆகுனா இது சாஃப்டான லட்டு, சரியாக பிடிக்கலைன்னா உதிர்ந்து போயிடும், மாலட்டு மாதிரி. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு டெய்லி குழந்தைகளுக்கு ஒரு லட்டு கொடுத்தா போதும். ஈவினிங் வரும்போதோ மார்னிங் வந்து ஸ்கூல் கிளம்பும்போதோ கொடுக்கலாம். கம்பு லட்டு இப்படி பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் கம்பு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ரெடிமேடாக கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் ராகியில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி வெல்லத்தை நீங்கள் கரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அது மாதிரி கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவில் லட்டு, அதாவது நார்த் இந்தியா ஸ்பெஷல் ஃபேமஸான பேசன் லட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். கடலை மாவு, சர்க்கரை, நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் முந்திரி பவுடர், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இவ்வளோ தான். ஏலக்காவும் கொஞ்சம் நட்ஸும் போடுவோம் எக்ஸ்ட்ரா. முதல்ல அரை கப் சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் வெல்லம் கூட இதுக்கு போட்டுக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா 1 கப் கடலை மாவு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை இருந்துச்சுன்னா கசப்பாக இருக்கும். இப்போது அரை கப் நெய் விடணும். கிட்டத்தட்ட 1/3 கப்லேருந்து அரை கப் தேவைப்படும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 7 நிமிஷம் நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்கணும். ஸோ ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சுகர் சிரப்பை வந்து ஊற்றி அதில் வந்து இது பண்ண போகிறது கிடையாது. நம்ம நார்மலாக பவுடர் பண்ண சுகரை போட போகிறோம். ஸோ அதனால் முதல்ல நல்லா குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரௌனாக வந்தோடனேயே உங்களுக்கு ஒரு மாதிரி மணம் வரும். அந்த மணம் வந்துடுச்சுனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணணும். ஸோ பொறுமை, இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். பெருசாக எந்த ஒரு கன்சிஸ்டன்சி எல்லாம் இதுக்கு தேவையில்லை. ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட பால் பவுடர் இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா தான். ஒரிஜினலாக இந்த கடலை மாவு மட்டுமே வச்சு பண்ணுறது தான் இந்த ரெசிபி. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபெஸ்டிவலுக்கு எதுவுமே பண்ண முடியல, பூந்தி லட்டில் அப்படிங்கும்போது இதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் அந்த சுகரை வந்து நம்ம கலக்கணும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தான் நம்ம பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தொட்டு பார்த்தா தெரியும், லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம போடணும். சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அந்த பவுடர் சுகர் வந்து தண்ணியாக மாறிடும், இந்த சூட்டுக்கும் அந்த பவுடர் சுகருக்கும். ஸோ அப்படி பண்ண வேணாம். இதே ஸ்டேஜில் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லம், பவுடர் பண்ண வெல்லம், வெல்லப்பொடி, நாட்டு சர்க்கரை பொடி, கருப்பட்டி பொடி, இல்லைனா ப்ரௌன் சுகர் அரைச்சி அது கூட போடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சுகரை வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருந்தால் பாதாம், பிஸ்தா, முந்திரியை அரைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு அது பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் போட்டுக்கலாம். பட் ஆனால் இது எக்ஸ்ட்ரா போடுறதுனாலையும் ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு ஹெல்த்தியானது கூட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். நான் வந்து பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பண்ணுறேன். ஆனால் இந்த அளவு அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு அரை கப் சர்க்கரைங்கிறது, சுகர் நிறையா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 3/4 கப் கூட போட்டுக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ நம்ம லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கே தான் வந்து தப்பாகும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பவுடர் சுகர் அரைச்சிடுவோம். ஆனால் வந்து என்னாகும் அப்படின்னா சொதன்னு ஆகிடும் நமக்கு. அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படி ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் பவுடர் ரோஸ்ட் பண்ணி போடலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைச்சி அதையும் போடலாம். ஃப்ளேவரெல்லாம் எதுவும் மாற்றி விடாது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாதாம், முந்திரி அரைச்சி போட்டிங்கனாவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூனில் அதை சரி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சொதனை எடுத்து வச்சிடாதீங்க, அது சீக்கிரமாக பூஞ்சை பிடிச்சி கெட்டு போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். இது மாதிரி ஒட்டாத மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ஆட்டட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு கடைசியில் பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு. இதிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேரியேஷன், முந்திரி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் திராட்சையும் நெய்யில் வறுத்தும் போடலாம். இதிலிருந்தே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு நீங்கள் வறுத்து அப்படி கூட போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து சாஃப்ரானை கொஞ்சம் சுடுதண்ணியில் கரைச்சி அதையும் நீங்கள் லைட்டாக ஊற்றலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.